ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 ரெண்டாவது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின எபிசோட் நீங்கள் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போய் பார்த்துட்டு வந்துருங்க. எபிசோடு வந்து ஒரு தாறுமாறான எபிசோடாக இருக்கும். அந்த மாதிரி அதாவது ஒன் பஞ்ச் மேன் சீசனே ஒரு தாறுமாறாக தான் இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்த சீசனில் ஒரு எபிசோடுமே வந்து செம மாசாக இருக்கும். அந்த எபிசோடு ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், லேட்டாக வந்து மன்னிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வீடியோஸ் ரெகுலராக போட்டலாம். நம்ம சேனல் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு 200 லைக்ஸ் மட்டும் டார்கெட் வச்சிருக்கேன். அது மட்டும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணி விட்டுருங்க. மறக்காம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ரெகுலராக அடுத்த எபிசோட்ஸ் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறோம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஏன்னா ஒன் பஞ்ச் மேன் சீரிஸ்ன்றது ஒரு தாறுமாறாக இருக்கும். எபிசோட் எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஸ்டார்டிங்கில் வந்து மான்ஸ்டர் அசோசியேஷனை தான் காட்டுறாங்க. மான்ஸ்டர் அசோசியேஷனில் வந்து காரா வந்து படுத்து கிடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவன் வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கான். ஐயோ முடியலையே, எழுந்துக்கவே முடியலையடா ஐயப்பா அப்படின்ற மாதிரி துடிச்சிட்டு இருக்கான். ஏன்னா அவன் உடம்பு ஃபுல்லாக பயங்கரமாக நடிகனா. அதுக்கு முன்னாடி அவன் பயங்கரமாக ஃபைட் பண்ணான். அவன் இதுக்கு முன்னாடியே வேறு சில்வர் ஃப்ராங்கு ஹீரோஸ் அப்படி இப்படின்னு எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கினதுனால அவனால் எழுந்துக்கவே முடியாது. பயங்கரமாக வழியில் படுத்துட்டு இருப்பான். அங்கே அப்படியே காரோ எழுந்து பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு லெட்டர் இருக்கும். அதில் வந்து மான்ஸ்டர் அசோசியேஷன்லேருந்து நாங்கள் தான் உங்களை வந்து காப்பாற்றிருக்கோம். அந்த மாதிரி இது மொத்த இடமும் எங்களுக்கு தான். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் ரெஸ்ட் எடுங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் உடம்பு ரெக்கவரி பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி போட்டிருப்போம். இந்த மாதிரி இங்கே ஹீரோஸோடைய தொல்லைலாம் இருக்காது. அதனால் நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, உங்கள் உடம்பை ரெக்கவரி பண்ணிக்கோங்க, வேறு ஏதாவது வேணும்னா எங்ககிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி வந்து மாஸ்டர் அசோசியேஷன்லேருந்து எழுதிருப்பானுங்க. மாஸ்டர் அசோசியேஷன்னா ஒரு கெத்து இருக்கணும், மாஸ்டர்னா ஒரு பயம் இருக்கணும். ஆனால் இவனுக்கு பண்ணுறதெல்லாம் பார்த்தா சிரிப்பாக தான் வருது. ஒரு மாதிரி வெறுப்பாயிட்டு காரவோ யாராவனுங்க பைத்தியம் அப்படின்ற மாதிரி அந்த பேப்பரை கசிக்கு வரம் போட்டுருவான். காரவோ யாராவனுங்க காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு, சரி ஓகே நானும் போய் ரெக்கவரி பண்ணிக்கினேன் உடம்பை, சரி நான் போய் சாப்பிட்றேன் முதல்ல, இவனுங்களாம் பார்த்துட்டு தான் வேலையாகுதுன்னு சொல்லிட்டு அவரே வந்து பனியெல்லாம் எடுத்து அப்படியே ஷர்ட்டில் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சரி ஓகேடா கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உடச்சிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு வெளியே போவார். அப்புறம் அவர் யோசிப்பார், இந்த பெரிய சென்டிபீட்டை யார் டிஃபீட் பண்ணியிருப்பாங்க, சரி விட அவன் டிஃபீட் பண்ணால் நமக்கு என்ன, நம்ம உடம்பை இப்போ ரெக்கவரி பண்ணுவோம், நம்மளே பயங்கர அடிபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாரு. அப்படியே காரை வந்து போயிட்டுருக்க அப்படியே வந்து அங்கே தான் வந்து ஒரு சவுண்டாக இருக்கும். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எட்டி பார்ப்பாரு. அப்போ தான் போன எபிசோட் லாஸ்ட்டில் காமிச்சிருப்பாங்களே நறுக்கி ஃபைபர் போர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆரம்பித்து அவன் பையனை காப்பாற்று காமிச்சிருப்பானே. அவனெல்லாம் வச்சு மாஸ்டர்ஸ் எல்லாம் காமெடி பண்ணிட்டு இருப்பானுங்க. ஐயா என்னை விட்டுருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் கதறுவானுங்க. பயங்கர காமெடியாக இருக்காது பார்க்குறதுக்கு. அவனுங்களும் கதறிட்டு இருப்பானுங்க, அம்மா தாயை என்னை விட்டுருங்கய்யா, தெரியாத வந்துட்டு ஏதோ வயிற்று பழப்புக்கு வந்துட்டோம், எங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவனுங்க கதைட்டு இருப்பானுங்க. அதை பார்த்துட்டு காரவோ என்னடா இவனுங்க பயங்கரமாக சூட்லாம் போட்டு ஹீரோமாக இருக்கானுங்க, ஆனால் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்தாலும் இவ்வளோ வீக்காக இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு காரவை பார்த்துட்டு இருப்பான். அவனுங்களும் பார்க்கறதுக்கு பயங்கரமாக அயன்மேன் சூட் மாதிரி எல்லாம் போட்டு வந்து காமெடின்னு அழுதுட்டு இருப்பானுங்க. அங்கே அப்படியே சுற்றி நின்றுட்டு இருக்க மாஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கதறுதுங்க, இவனை கொண்டுடுப்பா, இவனுங்கெல்லாம் விடாதீங்கப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாஸ்டர்ஸ் கத்திட்டு இருக்குங்க. ஏன்னா இவனுங்கெல்லாம் பயங்கரமாக சூட்லாம் போட்டுருக்கானுங்க, இவனுங்க மாஸ்டர்ஸ் கொள்றதுக்காக வந்திருக்கானுங்க, இவனுங்களாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்க. அப்போ இவனுங்களாம் எப்படி அதுக்குள்ளே வந்தானுங்க மாஸ்டர்ஸ் கிட்ட மாட்டினானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானாலாம் வந்து மாட்டல. இவனுங்க மாஸ்டர் அசோசியேஷன் வெளியே வந்து நின்றுட்டு இருப்பானுங்க. அப்போ வந்து மிஷின் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து பார்த்துருப்பான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொத்த டீமை வச்சு உள்ளே இழுத்துட்டு வந்துருப்பான் மாஸ்டர் அசோசியேஷனுக்குள்ளே. அவன் சொல்லுவான் அந்த மாதிரி நான் தான் உள்ளே இழுத்துட்டு வந்தேன், வெளியே நின்றுட்டு இருந்தானுங்க. அந்த மிஷின் கார்டோ நானும் உங்கள் மாஸ்டர் அசோசியேஷனில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். பார்த்தா அவனுடைய லெவல்னு பார்த்தோன்னா அவனுடைய டீமன் லெவல் வந்து ட்ராகனில் இருக்கும். இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்கவே அந்த டைமில் வந்து கெரோகரை காட்டுறாங்க. இவர் தான் வந்து மாஸ்டர் அசோசியேஷனில் இருக்கிற எல்லா மாஸ்டர்ஸுக்கும் ஒரு ஹெட் மாதிரி. இவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி ஹியூமன்ஸுக்கும் மாஸ்டர்ஸுக்கும் நடுவில் ஒரு பெரிய போர் நடக்க போகுது, அதனால் அந்த போருக்கு வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய ஆட்கள் தேவை, 10வது வரைக்கும் நம்ம தான் அவங்கள ஜெயிச்சு அவங்கள டேக் ஓவர் பண்ணணும், நம்ம கண்ட்ரோலுக்கு அவங்கள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிகிட்டு இருக்க. அங்கே அப்படியே நம்ம மாஸ்டர் அசோசியேஷனுடைய தலைவரான உரோச்சியை காட்டுறாங்க. உரோச்சியோ அதை இப்போ சீசன் 2 காமிச்சிருப்பாங்க. பயங்கர கலர்ஃபுல்லாக பயங்கர ஜிஜாண்டிக்காக நின்றுட்டு இருப்பார் அவரோ. அப்போ உரோச்சி என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நிறைய ஆட்கள் தேவை, ஏன்னா வந்து மாஸ்டர் அசோசியேஷனில் ஆட்கள் கம்மியாக தான் இருக்காங்க, ஹீரோஸ் வந்து ஒரு 300 பேர் இருக்காங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக நம்மகிட்டே ஆட்கள் இருந்தால் நம்ம ஜெயிக்க முடியும், ஹீரோஸ் அப்போ தான் டேக் ஓவர் பண்ண முடியும். அவர் அந்த மாதிரி மாஸ்டர் அசோசியேஷன் நல்ல நட்டு ஆட்களாக அப்படி, ஏன்னா நம்மளுக்கு நிறைய பேர் தேவைப்படுது, காரா மாதிரி ஆட்கள்லாம் விடாத, ஏன்னா அவனுங்களாம் நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆவானுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதே இவனுங்களுக்கு காரா வந்து ஒரு ஹியூமன்னு இன்னும் தெரியல, அதான் மேட்ரு. அப்படியே வந்து இந்த நறுக்கி ப்ரைவேட் போர்சஸ் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருப்பானுங்க. என்ன சொல்லுவானுங்க, இவங்க இப்படியே கொண்டு சாப்பிடலாம், இவங்களை விடக்கூடாது அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கு. அப்புறம் அங்கே இருக்கிற சில மாஸ்டர்ஸ் நான் இவங்களுக்கு கொள்ள சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாஸ்டர்ஸையும் இவனை தாக்கிறதுக்கு வரும். அப்போ அந்த மாஸ்டர்ஸ்க்கு நடுவில் குறுக்களை வந்து ரிப்பர் அப்படின்னு ஒரு ராயல் ரிப்பர்னு ஒரு கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவன் வந்து குறுக்க நின்றுட்டு இவங்களெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கொண்டுடக்கூடாது, இவங்களை ருசிச்சு சாப்பிடணும், நான் இவனுங்களை பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அப்படின்னு இவர் வந்து நான் ரசித்து கொள்ளுவேன் அப்படி இப்படின்னு இவர் பேசிகிட்டு இருக்க. அப்போ வந்து இன்னொரு கேரக்டரை காட்டுறாங்க. அவங்க தான் ராயல் பிரின்சஸ் சீசன் 2 காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி லவ் வச்சு எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுற மாதிரி. இப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவரை வந்து தடுத்துட்டு இந்த மாதிரி நீயாவது ரசித்து தான் கொள்ளுவேன், நான் என்னுடைய ட்ரீட்மெண்ட்டே வேறு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுடைய இது வச்சு அவங்கள ஒரு அடி அடிக்க இவங்க எல்லாருமே அவனுடைய
காதல் வலைக்குள்ளே விழுந்துருவாங்க. அவங்களாம் வந்து ஒரு மாதிரி ஃப்ளேவாக ஒரு மாதிரியாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க மேலே ரொம்ப ஒரு இது பண்ணி அப்படி இப்படின்னு ஒரு மான்ஸ்டர்ஸ் மாதிரி ஆகிடுவானுங்க. மன உளைச்சலுக்கு ஆளாகி அவங்க மைண்டு ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இங்கே போயிட்டுருக்க அப்போ வந்து ராயல் ரிப்பர் என்ன சொல்லுவான், அந்த மாதிரி என்னால் ஒரு ஹியூமனை ஸ்பெல் பண்ண முடியுது, எனக்கு என்ன இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்க காரோ அந்த இடத்துக்கு என்ட்ரி ஆகிறான். கீரோகிரோவை அவனை பார்த்துட்டு காரோ நீ இவ்வளோ சீக்கிரம் ரெக்கவரி ஆக நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான். கீரோகிரோவை என்ன சொல்லுவோம், அந்த மாதிரி வந்து மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் மேய்க்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி ஒரு ஆட் தேவை, அதனால் வந்து நான் அந்த வேலையை செய்கிறேன், நீ வந்து எனக்கு அசிஸ்டண்ட்டாக இரு அப்படின்ற மாதிரி கீரோகிரோவை காரை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாமே மான்ஸ்டர் அசோசியேஷன் நடக்கிறதுனால அங்கே வந்து மான்ஸ்டருடைய கிங்கான உருச்சுவன் நின்றுட்டு தான் இருப்பார். அவர் என்ன சொல்லுவார், நீ வந்து ஒரு மான்ஸ்டர்ன்றதை நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீ ஒரு ப்ரோ ஹீரோடைய மண்டே கொண்டு வா, அவரை கொண்டு தலையை எடுத்துகிட்டு வா, அப்போ தான் ஒன்று வந்து ஒரு மிஷிஷி பீயிங் அப்புறம் மான்ஸ்டர் அப்படின்னு நான் கன்சல்டேஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் கேட்ட காரோ வந்து எதுவுமே சொல்லாத சரி என்ன தான் பண்ண போகிறான் அப்படின்னு ஒன்றும் புரியல. அவனும் வந்து கிளம்பிடுவான், அந்த இடத்த விட்டு மான்ஸ்டர் அசோசியேஷனோட கிளம்பிடுவான். அப்போ வந்து ஹீரோ என்ன பண்ணுவான், அந்த மாதிரி ராயல் ரீப்பர் அப்புறம் பக்கார்டு கூப்பிட்டு இந்த மாதிரி இன்னும் என்னால் அவனை முழுசாக நம்ப முடியல, அதனால் அவனை போயிட்டு ஸ்பை மாதிரி வேவ் பாருங்கடா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சி விடுவான். ஏன்னா காரா மேலே இன்னும் எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு, அதனால் வந்து வேவ் பார்க்கறதுக்கு அனுப்பிச்சி விட்றான். இவனுங்க இப்படி பேசிகிட்டு இருக்க சரி வெளியே என்னடா நடக்குது அப்படின்னு காட்டுறாங்க. இந்த மாதிரி வந்து அங்கே இருக்கிற சில மக்கள்ஸோ வந்து ஒன்று கூடி ஒரு இது மாதிரி சுற்றிட்டு இருக்கானுங்க. என்ன சொல்கிறானுங்க, இந்த மாதிரி வந்து ஹீரோஸ் நம்மனா வேஸ்ட்டு, அவனுங்களாம் வந்து ஒன்றுத்துக்கு லாக்கியில் மாஸ்டர்ஸ் கிட்ட டிஃபீட் ஆகிட்டே இருக்கானுங்க, அதனால் நம்ம மாஸ்டர்ஸ்க்கே சரண்டர் ஆகிடும்டா, அவனுங்களுக்கு வேண்டிய ரத்தம் தான்டா, நம்ம கொஞ்சமாக ரத்தம் கொடுத்து நம்ம வாழ்ந்துக்கலாம்டா, நம்ம சர்வே பண்ணிக்கலாம்டா அப்படி இப்படின்னு அவனுக்கு பேசிட்டு அவனுங்க ஒரு குரூப்பாக சேர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி வந்து மாஸ்டர்ஸ்கிட்டயே நம்ம சேர்ந்துலாம்டா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருப்பானுங்க. அதை கேட்ட ஒருத்தனும் இப்போலாம் சேர முடியாதுன்னு என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு இதை வந்துட்டாண்டா ஒருத்தன், இவனை பிடிச்சி ரத்த புரியலை போட்டு மாஸ்டருக்கு படிக்கலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சேர்ந்து அடிக்க வர காரோ அந்த இடத்துல வந்து இவனுங்களை அடித்து பறக்க விடுவான். அந்த இடத்துல வந்து காரோ வந்து ஒரு ஹீரோ அண்டரு, ஆனால் வந்து அவன் ஹீரோ மாதிரி நடந்துக்குவான். அவனுக்கு வந்து மைண்டில் என்ன நினைக்கிறானே நம்மளுக்கு இன்னும் புரியல. அப்போ இங்கே நடக்கிறதெல்லாம் நியூஸில் சொல்லிட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி வந்து மக்கள்லாம் சில பேர் வந்து அந்த மாஸ்டர்ஸ் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மாஸ்டர்ஸ்க்கு சப்போர்ட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா வந்து வாழ்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் வந்து போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்போ காரோ என்ன பேசிகிட்டு இருப்பான், இந்த மாதிரி வந்து ராவணாண்டால் ராவணாண்டானன்ற மாதிரி எவனாண்டாலும் இங்கே இருக்கிற சில்லற பிரச்சனைலாம் எவனும் தீர்த்து வைக்கப்படுத்தல, பிட் பாக்கெட்லேருந்து எல்லா பிரச்சனையும் இருக்க தாண்டா போகுது அப்படின்ற மாதிரி காரோ சொல்லிட்டு போயிட்டுருப்பான். அப்படியே காரோ அப்படியே நடந்து போய் அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டை பார்க்குறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்து ஆர்டரில் எல்லாத்தையும் ஆர்டர் போட்டு வச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு, பயங்கரமாக வெளுத்து வாங்கிட்டு இருக்கா. இவர் சாப்பிட்றதோட அங்கே நம்ம தலைவனை காட்டுறானுங்க. நம்ம தலைவனும் ஒரு ஹோட்டலுக்கு போகிறான் சாப்பிட்றதுக்காக. என் தலைவன் ஒரு பயங்கர பதட்டத்தில் உட்காந்துட்டு இருப்பான். என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையன் சாப்பிட்ருப்பான், பர்ஸ் எடுத்துகிட்டு வரல, என்னடா பண்ணுறது இப்போது சாப்பிட்டோமே இவனுக்கு வேறு பில்லு கொடுக்கலாம் வெளியே விட மாட்டானுங்க, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சைத்தாமா யோசிச்சுட்டு இருக்க பயங்கர பீதியில் நின்றுட்டு இருப்பான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாத உட்காந்துட்டு இருப்பான். அப்போ வந்து சார் ஐ எம் ஹெல்ப் யூ அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. யாரா அதுன்னு பார்த்தா ஃபுபுக்கி வந்து மாட்டிக்குவா அந்த இடத்துல. என் தலைவனும் ஸ்பாட்லேயே ஒரு ஐடியா யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ ஃபுபுக்கி அந்த மாதிரி வந்து நீ ஹீரோ ஹண்டர் தான் தேடி வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும், நான் அவனை வந்து உனக்கு கண்டுபிடிச்சி தரேன், அதுக்கு பதிலாக நீ எங்கள் டீமில் சேர்ந்துக்க, நீ வந்து அவனை கொண்டுட்ட இல்லை அவனை பிடிச்சிட்ட அப்படின்னா அதுலேருந்து வர பாயிண்ட்ஸில் வந்து முக்கால்வாசி எனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுபுக்கி சொல்லிட்டு இருக்க. தலைவனை ஏதோ யோசிச்சுட்டு இருப்பான். அப்புறம் வந்து ஒரு லார்ஜ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவான். அங்கே இருக்கிறவங்களும் போய் எடுத்துகிட்டு வர. அப்போ ஹீரோ பார்த்துட்டு சரி நைஸாக ஃபுபிக்கி பக்கம் அதை தள்ளி விட்டுருவான். ஃபுபிக்கி நீ சாப்பிடு, உனக்காக தான் ஆர்டர் போட்டேன் அப்படின்னு ஃபுபிக்கி சாப்பிட வாயில் வச்ச உடனே அங்கே வந்து ஒரு சவுண்டு கேட்கும், ஐயோ திருடன் 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 ஒரு சவுண்டு கேட்கும். யாரா அதுன்னு பார்த்தா நமக்கு காரோ தான் சாப்பிட்டு ஓடிட்டு இருப்பான் தப்பிச்சு. ஏன்டா இப்படி பண்ணுறாரு ஹீரோ ஒரு பக்கம், இது ஓகே இதை விட்டா வேறு சான்ஸ் கிடைக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஏந்து ஓடிட்டு இருப்பான். அப்போ ஃபுபிக்கி எங்கடா போகிற அப்படின்னோடனே சரி சரி நீ சாப்பிட்டு உனக்கு தான் ஆர்டர் போட்டேன், நீ சாப்பிட்டு அப்படியே சேர்த்து என் பில்லையும் கட்டிடு, நான் போய் அவனை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவான். அவ்வளோ சரி யாராவும் பைத்தியக்காரங்க என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, பிட் பாக்கெட் அடிக்கிறவங்கலாம் பிடிச்சி விரட்டிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுபிக்கி வச்சுட்டு இருப்பான். ஹீரோ எதுக்காக ஓடான்றது நமக்கு மட்டும் தான் தெரியும். அப்படியே நம்ம காரோ காட்டுறான். காரோ வந்து பயங்கரமாக ஓடி ஜாக்கிங் பண்ணுறவர், சாப்பிட்டு ஜாக்கிங் பண்ணுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு காரோ பேசிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி வந்து மாஸ்டர் அசோசியேஷனில் விருச்சி சொன்னது வந்து ஞாபகம் வரும். இந்த மாதிரி வந்து என்னோடய டெஸ்ட்டை வந்து நீ எயின் பண்ணணும்னா நீ வந்து ஒரு ப்ரோ லெவல் அண்டரை வந்து கொண்டு ஒரு தலையை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன ஞாபகம் வரும். அதை பார்த்துட்டு காரோ யோசிப்பான், இதெல்லாம் நான் எதுக்காகடா பண்ணோம், எனக்கு என்னடா தலையெழுத்து, முதல்ல நான் ஒரு மாஸ்டரே கிடையாதுடா, இவனுக்கு என்னத்துல இந்த ரூல்ஸ் எல்லாம் எங்கிட்ட கொண்டு வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு காரோ யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ அந்த டாரியோன்ற ஒரு பையனையும் காட்டுவாங்க. அந்த மாதிரி அந்த பையனை வந்து ஒரு 6 பேர் சேர்ந்து புள்ளி பண்ணிட்டு இருப்பானுங்க. இங்கே வந்து காரோ போய் நின்னோடனே காரோ பார்த்துட்டு நீங்கள் தானே அந்த ஹீரோ ஆஃப் ஜஸ்டிஸ், உங்களை வந்து நான் மறக்க மாட்டேன், நீங்கள் இல்லைனா நான் இல்லை அப்படி இப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்கேன். காரோவை டென்ஷன் ஆகிட்டு நிறுத்துறா, அவன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காது, யாரை பார்த்துட்டா ஹீரோ வந்து ஜஸ்டிஸ்ன்ற அப்படின்னு சொல்லிட்டு காரோ பேசிகிட்டு இருப்பான். அதாவது சீசன் 2 வந்து நீங்கள் வந்து என்னை காப்பாற்றினால தான் நான் இப்போ உயிரோடு இருக்கேன், நான் அவ்வளோ ஹீரோஸ் வந்து
வந்து தாக்க முயற்சி பண்ணாங்க அப்படி இப்படின்ட்டு இவன் பேசிகிட்டு இருப்பான். அப்போ புசுக்குன்னு அவனும் சரி ஓகே அங்கிள் அப்படின்ற மாதிரி அங்கிள்னு சொல்லிட்டுருவான். அவனே காரோ டென்ஷன் ஆகிடும். டே என்னடா அங்கிள்னு சொல்கிறேன், எனக்கு அவ்வளோ வயசு ஆகலடா, எனக்கு ஜஸ்ட் 18 வயசு தானே ஆகுது அப்படின்ட்டுவான். இந்த இடத்துல தான் வந்து காரோடைய ஒரிஜினல் ஏஜ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவனுக்கு 18 வயசு தான் ஆகுதுன்றத. எனக்கு 18 வயசு தாண்டா ஆகுது, என்ன போய் அங்கிள்ன்ற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசிகிட்டு இருக்க. அப்புறம் சரி வாங்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் அப்படியே நடந்து போயிட்டுருக்க. அப்போ வந்து அவன் பையனும் கேட்பான் அந்த மாதிரி வந்து நீங்கள் என்னை ரொம்ப எந்த பிரச்சனை வந்தாலும் என்னை காப்பாற்றுறீங்க வந்து அப்படின்னு பேசிகிட்டு இருக்கு. நீ என்ன வேணா சொல்கிறா, என்ன அங்கிளுக்கு மட்டும் சொல்லாதரா அப்படின்னு சொல்லிட்டு காரோ டென்ஷன் ஆகி போயிட்டுருப்பான். இவனுங்க அப்படியே போயிட்டுருக்க. அங்கே என் தலைவன் 1 பஞ்ச் பண்ணிட்டு வேறு தலைவன் வந்து நின்றுட்டு டேய் நீ தான்டா பிட் பாக்கெட் அடிச்ச, உன்னை சும்மா விட மாட்டேனா, இதோட ஒன்று ஒரே வாட்டி மன்னிச்சு விட்றான், இன்னொரு வாட்டி எங்கன்னா பிட் பாக்கெட் அடிச்ச உன் கதை அவ்வளோதான், சாப்பிட்டுக்கிட்டு தப்பிச்சு ஓடியாரம் பாடுவாள் ஆஸ்கல் அப்படி இப்படின்ட்டு ஹீரோ திட்டிட்டு சரி நான் அவனை மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டுன்னு போவான். இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். 2 அடி அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல. டே என்னை பார்த்தீங்கன்னா எகத்தாலமாக இருக்காடா இவனும் வந்து பேசிட்டு போகிறான். டே மொட்டை உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும், அங்கே என்ன மாஸ்டர் அசோசியேஷன்லேயே என்ன மதிக்க மாட்டானுங்க, ஹீரோஸும் மதிக்க மாட்டீங்க, பார்த்தா இலக்காரமாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர காண்டாயிடுவான். அப்போ உரிச்சு சொன்னது தான் ஞாபகம் வரும். யூரிச்சி என்ன சொல்லியிருப்பான் அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ப்ரோ லெவலில் ஹீரோடைய மண்டையை எடுத்துகிட்டு வானு, சரி இவன் மண்டினால் எனக்கு இவன் மண்டையை எடுத்துகிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு காரோ யோசிச்சுட்டு இருப்பான். காரோ இந்த வழுக்கு மண்டை நான் இன்னைக்கு விட மாட்டேனா, டே என்னை பார்த்தா உனக்கு எகத்தாளமாக இருக்காடா, நான் உன்னை விட மாட்டேன், என் பவர் நான் உனக்கு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போவான். ஹீரோவை அடிக்க போக ஹீரோவோ அடப்போடா உங்களோட சண்டை போகிறதுக்கு எனக்கு வேறு வேலை வெட்டி இல்லை போடா அப்பால அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து இப்படின்னுவான். அது எப்போ போல அவன் பறந்து போய் வந்து அவன் லைட்டாக தானே அடித்தான், அவன் பவர் போட்டே அடித்த மாதிரி தெரில, எனக்கு பயங்கரமாக வலிக்குதுறான் அந்த அடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சொல்லிட்டு இருப்பான். அவன் மூக்கில் எல்லாம் ரத்தம் வந்துட்டு இருக்கோம். அப்போ அந்த சின்ன பையன் ஒன்று சொல்லுவான் இந்த மாதிரி வந்து அவர் பார்த்தா புது ஹீரோ மாதிரி இருக்குது, அவருடைய பேர் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை ஹீரோஸ் லிஸ்ட்டில், அவர் புதுசாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டேய் காரோ அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது, யாரா அவன் என்ன டேய் காரோன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அப்போ தான் ராயல் ரிப்பரும் பக்காடும் வந்து காரோவை பார்த்துட்டு நீ என்னடா காமெடி விசா இருப்ப பொழுது உன்னை பார்த்தா மாஸ்டர் மாதிரியே தெரியல, அவனே ஒரு வழுக்கு மண்டை அவங்ககிட்ட போய் அடி வாங்குறடா வழுக்கு சொண்டை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கலாய்க்க ஆரம்பிச்சிருவானுங்க. காரோ வந்து செம்ம டென்ஷனில் இருப்பான். அப்போ அந்த பையனை பார்த்துட்டு சின்ன பசங்களாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமேடா அப்படி இப்படின்ட்டு ராயல் ரிப்பரும் ஒரு பக்கம் நான் தான்டா பூச்சாண்டி சின்ன பசங்களாம் விட மாட்டேன் அப்படி இப்படின்னு பயம் பத்துற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். நம்மளுக்கு காமெடியாக இருக்கும். அந்த பையன் பயந்துட்டு ஐயோ யார் இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு புக் இருக்கும்ல மாஸ்டர்ஸ் ஹீரோஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி அந்த புக்கு வந்து பெரட்டி பார்ப்பான். அதில் வந்து ராயல் ரிப்பர் ஐயோ இவர் பயங்கரமான ஆளாச்சே, இவர் தான் ராயல் ரிப்பர் அப்படி இப்படின்ட்டு பேசிகிட்டு இருப்பான் அவன். அந்த ராயல் ரிப்பரோ திடீர்னு என்ன பண்ணுவான், காரை விட்டு அந்த சின்ன பையனை டார்கெட் பண்ணிவிடுவான். அந்த மாதிரி அந்த பையனை நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த பையனை தாக்க போக அப்போ காரை குறுக்க வந்து நின்றுட்டு டேய் பொடியா பின்னாடி போடா நான் பார்த்துக்கிறேன் இவனுங்களை. அக்கா இந்த வீடியோக்கு ஒரு 200 லைக்ஸ் மட்டும் டார்கெட் சின்ன சேனலில் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணியை தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அப்போ ராயல் ரிப்பரோ வந்து காரோவை பார்த்து நீ எல்லாம் வந்து மாஸ்டரே இல்லைடா நீ ஹியூமன்ரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நான் மாஸ்டர் நிரூபிக்கிறதுக்காக இங்கே இருக்கிற 10 பேரை கொண்டாடா காட்ட முடியும் அப்படின்னோடனே ஆமாடா 10 பேரை கொல்ல தேவையில்ல, அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பொடி எனக்கு கொள்றான் முதல்ல அப்படின்னோடனே அந்த பையனும் பயங்கரமாக பயந்து போயிடும். அண்ணனே என்னை விட்டுருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு போயிடுவான் டவுசரில். அதை பார்த்துட்டு காரை டென்ஷன் டேய் நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா ஏன்டா இப்படி பண்ணுறடி, உனக்கு ஒரு பிரச்சனை நீ தான் எழுந்துட்டு நிற்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காரோ பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறான். அப்போ ராயல் ரிப்பரோ இவன் ஹியூமன் தான், ஏன்னா இவங்ககிட்ட மாஸ்டருக்கான எந்த ஒரு குணாதிசயமும் இல்லை, ஹியூமனுக்கான குணாதிசயம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ ஏந்து நில்றா அப்படின்னு சொல்லிட்டு காரை கத்தனோடனே ஏந்து அப்படி ஸ்டெடியே நிற்பான். அப்போ வந்து திடீர்னு அட்டாக் பண்ண வர காரோவோ அப்படியே அந்த கத்தியை பிடிச்சி ராயல் ரிப்பர் அப்படியே சுற்றி அப்படியே தூக்கி போட்டுருவான். அதை பார்த்துட்டு பக்காடோ இந்த மாதிரி நீ ஹியூமனுக்கான குணாதிசயம் தான் கிட்ட அதிகமாக இருக்குது, இதை தான் குரவும் எதிர்பார்த்தாரு, அதனால தான் வந்து உன் மேலே சந்தேகப்பட்டு எங்களை அனுப்பிச்சி விட்டார் உங்களை ஃபாலோ பண்ண சொல்லி அப்படின்னு முன்னாடியே ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை ஓட விட்டுருவான். காரை ஓட விட்டோடனே அவன் என்ன பண்ணுவான், ஹீரோ விட்டுட்டு அந்த பையனை தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இருப்பான். இப்போ ராயல் ரிப்பர் பக்காடும் அவ்வளோதான் என் கதையை இங்கேயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க. அதை பார்த்துட்டு காரவோ சரி ஓகேடா வாடா எங்கள் சண்டை போட்டால் தான் உயிரோட இருக்க முடியும்னா சண்டை போட்ட ரெடிடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கையில் மூக்கோணும் போஸெல்லாம் கொடுத்து பயங்கரமாக நிற்பான். இல்லைதாண்டா வாங்கடான்ற மாதிரி பயங்கரமாக நின்றுட்டு இருப்பான். அப்படியே அங்கேருந்து கட் பண்ணிட்டு மாஸ்டர் அசோசியேஷனில் தான் காட்டுறாங்க. அந்த மாதிரி கௌரவ படுத்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஃபீனிக்ஸ் மேன் வராரு, அதாவது சீசன் 2ல் காரவை காப்பாற்றி கூப்பிட்டு போயிருப்பார்ல அவர் வந்தவொடனே என்ன கேட்பாரு, எனக்கு ஒரு விஷயம் புரியலை, நீ எதுக்காக சம்மந்தமே இல்லாத அவங்க 2 பேரையும் அவனை வந்து பின்தொடர்ந்து அனுப்பிச்சிருக்க ஸ்பை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீனிக்ஸ் மேன் கேட்க கௌரவோ அதுக்கு
எனக்கு அவன் மேலே கொஞ்சம் டவுட்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாத அவனுடைய பவர்ஸ் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது, அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக அமுச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கரு சொல்லுவான். அதுக்கு உடனே ஃபீனிக்ஸ் மேன், அதெல்லாம் எனக்கு புரியுது, நீ யாரை வேணால் அனுப்பிச்சிருக்கலாம், ஏன் அவனுக்கு 2 பேரும் அமுச்சு விட்ட, அவனுங்க 2 பேரும் நார்மலாக மான்ஸ்டர்ஸ்கிட்டயே ஒழுங்காக பேச மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் ஃபீனிக்ஸ் மேனு. இப்போ நம்ம கரவோ சொல்கிறான், இந்த மாதிரி வந்து காராவை பற்றி எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது, அது கரெக்டாக என்னன்றதுக்காக தான் நான் அனுப்பிச்சிருக்கேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம மாஸ்டர் அசோசியேஷனுடைய கிங்காக இருக்கார் உருச்சி, அவர் எப்படி மாஸ்டர் அசோசியேஷனுடைய கிங்காக ஆனார் தெரியுமா? அதுக்கு முன்னாடி அவர் ஒரு நார்மல் ஹியூமனாக தான் இருந்தார். அவரை வந்து மாஸ்டர் ஆக்கி இவ்வளோ பவர்ஃபுல்லாகி ஒரு மாஸ்டர் கிங்கு ஆக்கினது யாருன்னு கேட்டால் அதுவும் நான் தான். ஏன்னா அவர்கிட்ட அவ்வளோ பொட்டென்ஷியல் இருந்துச்சு, அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஆனால் அதே பொட்டென்ஷியலை வந்து நான் காரோ கிட்ட பார்த்தேன், அதனால தான் காரோவை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வரலாம், அடுத்த மாஸ்டர் கிங்காக கொண்டு வரலான்னு பார்க்குறேன். இவங்க அப்படியே பேசிகிட்டு இருக்க அப்புறம் வந்து அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி நம்ம ஜாம்பி மேனை தான் காட்டுறாங்க. ஜாம்பி மேன் வந்து இந்த ஹவுஸ் ஆஃப் ரெவல்யூஷன் சொல்லிட்டு சீசன் 1 ஒரு பில்டிங்கை காமிச்சிருப்பாங்கல்ல, ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குமே, அந்த அசோசியேஷன் கூட காமிச்சிருப்பாங்க. அங்கே வந்து க்ளோன்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த க்ளோன்ஸ் எல்லாம் அப்புறம் டாக்டர் ஜினோஸ்னு ஒரு கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. இப்போ இவங்களெல்லாம் வந்து தேடி இவர் போயிட்டுருக்காரு. எதுக்காகடா இவர் போய் இவங்களெல்லாம் தேடிட்டுருக்காரு அப்படின்னு வச்சிங்கன்னா, இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நம்ம ஹீரோக்கு எப்படி இவ்வளோ பவர் கிடச்சிச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீக்ரெட்ஸ் வந்து இதுக்கப்புறம் தான் ரிவீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதில் ஒரு சின்ன படியாக தான் இந்த எபிசோடில் கொஞ்சம் ரிவீல் பண்ணுவாங்க பாதிக்கிட்ட. இப்போ வந்து அந்த டாக்டர் ஜினோஸ் தான் இவர் தேடி வந்துட்டு இருப்பாரு. அப்போ ஜாம்பி மேன் கண்ணில் அந்த ஆர்மர் கொரிடாவை பார்த்துருவாரு. அதை பார்த்தோடனே சரி ஓகே ரைட்டு, இவனுங்க இங்கே தான் குடிசை போட்டு தங்கியிருக்கானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதை ஸ்ட்ரைட்டாக பார்த்து, நீங்கள் எதுக்காக இங்கே ஒளிஞ்சு தங்கிட்டு இருக்க, நீங்கள் நினச்சிங்கன்னா ஹவுஸ் ஆஃப் ரெவல்யூஷனை திருப்பி கொண்டு வந்திருக்கலாமேடா அப்படி இப்படின்னு அவர் வந்து கேட்க, அவனும் சொந்த கதை சோக கதைலாம் சொல்ல ஆரம்பிப்பான். இந்த மாதிரி அவரும் சொல்ல ஆரம்பிப்பார், நான் நினச்சேன் அந்த ஹவுஸ் ஆஃப் ரெவல்யூஷனை திருப்பி கொண்டு வரலாம், என்கிட்ட அந்தளவுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது, பட் ஆனால் அதை நான் செய்ய மாட்டேன், ஏன்னா என் வாழ்க்கையை ஒரு உரிமையாக்கி விட்டான். ஒருத்தன் வந்தான், அவனுடைய பவர் அபரிவிதமாக இருந்துச்சு, சூப்பர் நேச்சுரல் பவர்ஸோட பயங்கரமாக இருந்தான். அவனுடைய பவர் மாதிரி நான் ஒரு பவரை பார்த்ததே இல்லை. அவன் தன்னுடைய லிமிட்டரை ரிமூவ் பண்ணதாக சொன்னான். அதாவது அவன் தன்னுடைய லிமிட்டரையே ரிமூவ் பண்ணியிருக்கான். அதாவது அவன் வந்து இது எப்படி சொல்கிறாங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ காட் வந்து எல்லாேருக்கும் வந்து ஒரு லிமிட்டர் செட் பண்ணியிருப்பாங்க, நார்மல் ஹியூமன்ஸுக்கும் எல்லாேருக்கும் ஒரு லிமிட்டர் செட் பண்ணியிருப்பாங்க. அந்த லிமிட்டரை தாண்டி யூஸ் பண்ணக்கூடாது அவங்களுடைய ஃபுல் பொட்டென்ஷியலை அப்படின்ற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த லிமிட்டரை வந்து அவன் தாண்டிட்டான், அந்த லிமிட்டரை ரிமூவ் பண்ணிட்டான். அதனால் வந்து அவன் ஒரு அன்லிமிட்டெட் ஸ்டாமினாவோட பயங்கரமாக இருக்கான் அவன் அப்படின்னு வந்து அவர் சொல்ல, சாம்பி மேனும் என்னது லிமிட்டடா அப்படி இப்படின்ட்டு யோசிச்சுட்ருப்பாரு. சாம்பி மேன் லிமிட்டர்னோடனே, ஆமாம் லிமிட்டர்னு ஒன்று இருக்கும், ஏன்னா காட் எல்லோரும் சமமாக இருக்கணுன்றதுக்காக அந்த லிமிட்டர் செட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சில பேர் பொட்டென்ஷியலில் அந்த லிமிட்டர் ரிமூவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு எனக்கு பேசிகிட்டு இருக்கேன். அப்படியே இங்கே கட் பண்ணி காரோ ஃபைட்டை காட்டுறாங்க. காரோவோ பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்ருக்கான் 2 பேர் கூட சேர்ந்து. அங்கே காரோவை பயங்கரமாக அடிக்க பத்தாத்துக்கு காரோவை கொஞ்சம் அடி வாங்குவான். பட் 2 பேரையும் போட்டு பெரட்டி அடிப்பான், ராயல் ரீப்பரையும் பக்காடியும் போட்டு பெரட்டி எடுத்துகிட்டு இருப்பான். அப்போ ஜாம்பி மேனை திருப்பி காட்டுறாங்க. ஜாம்பி மேன் திருப்பி ஒரு கேள்வி கேட்குறாரு, அப்போ இந்த மாதிரி லிமிட்டர்னா அவ்வளோதானா, அப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டா அவ்வளோதானா, எதுவும் பண்ண முடியாதா, அவ்வளோ பவர்ஃபுல் ஆகிடலாமா அப்படி இப்படின்னு ஜாம்பி மேன் கேட்க, உடனே அங்கே இருக்கிற டாக்டர் ஜினோஸும், அது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை, அது லிமிட்டர் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், சரி நீ அப்படியே ரிமூவ் பண்ணாலும் உனக்குன்னு ஒரு சைடு எஃபெக்ட் வரதான் செய்யும், அதாவது ஒருத்தங்களுக்கும் ஒரு விதமான சைடு எஃபெக்ட் வரும், அது எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, ஆனால் வந்து ஒருத்தருக்கு ஒரு சைடு எஃபெக்ட் வரும். என்கிட்ட வந்து மோதனவனுக்கு வந்து சைடு எஃபெக்ட்னு பார்த்தோன்னா மண்டையில் முடியே இல்லாத போயிடுச்சு, அதாவது முடியே இல்லாத போகிறது, மொட்டையாக வருது, இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். யாரடா நம்ம தலைவனை தான் சொல்கிறான், வேறு யாரை சொல்கிறான், தலைவன் தானே போய் தூக்கி போட்டு தூர் வாரிட்டு வந்திருப்பான். அதாவது அவன் என்ன தான் ஓவர் பவர்ஃபுல்லாக ஆகியிருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு ஒர்த்தினஸ் இருந்துச்சு, அதாவது அவனுக்குள்ளே வந்து ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் அவனால் இது பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி அவனுக்குள்ளே ஒரு வெறுப்புணர்ச்சி இருந்துச்சு, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜினோஸும் சொல்கிறாரு. அதாவது இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்தமாதிரி வந்து ஹீரோஸ் அப்புறம் நார்மலாக ஒரு ஹியூமன் பிறக்கிறான்னா அவனுக்கு ஒரு மேஜிக் பொட்டென்ஷியல் இருந்துச்சுனாலே அதை வந்து அவன் இம்ப்ரூவ் பண்ணி பவரை பண்ணி 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 போகும்போது தான் ஒரு சூப்பர் ஹீரோவாக ஆகிறான். அதாவது அவனுக்கு கிடைக்கிற பதவி தான் சூப்பர் ஹீரோ. அதே வந்து அவனே வந்து ஒரு நார்மல் ஹியூமனாக இருக்கும்போது போயிட்டு ஒரு மாஸ்டர் சிரம்ஸ், அது மாஸ்டர் ஃப்ரூட்டை சாப்பிட்டு மாஸ்டர் பொட்டென்ஷியல் அடைஞ்சி மாஸ்டர் ஆகிட்டு அது ஒரு வகையானது. ஆனால் இவங்க 2 பேருக்குமே லிமிட்டர்ஸ்னு ஒன்று இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல வரான். சொல்கிறது என்னென்னா லிமிட்டர்ஸ் இவங்க 2 பேருக்கு இருக்காது, ஆனால் அவனுக்கு இருந்துச்சு. அவனுடைய லிமிட்டர் வந்து அவன் ரிமூவ் பண்ணான், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரிமூவ் பண்ணியிருப்பான், அவனுடைய உழைப்பு அதில் அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஜினோ சொல்லிட்டு இருக்காரு. யாரடா அது காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தலைவன் தான், அப்படியே முடியோட பயங்கரமாக இருப்பான், அப்படியே கண்ணுலேருந்து மொத்த உடம்பு ஃபுல்லாக வேர்வையோட பயங்கரமாக இருப்பான், காற்று ஊதிட்டு பயங்கரமாக இருப்பான் அந்த இடத்துல ஃபோட்டோவில்.
இந்த மாதிரி வந்து அவங்ககிட்ட எந்த ஒரு மேஜிக் பவரும் கிடையாது, அவங்ககிட்ட எந்த பொட்டென்ஷியலுமே கிடையாது. அவன் ஒரு நார்மல் ஹியூமனாக இருந்தான், ஆனால் அவன் லிமிட்டை அவன் பிரேக் பண்ணான், அதுதான் அவனுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படி பண்ணதுனால தான் அவன் ஓவர் பவராக எல்லாரோட பவர்ஃபுல் ஆனோடனே ஜாம்பி மேன் கேட்டு சரி ஓகே அதேமாதிரி நானும் 2 பேர் மேலே சந்தேகப்படுறேன், அவங்களும் அவங்களோட லிமிட்டர்ஸை பிரேக் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படியே காரோவை காட்டுறாங்க. காரோவை வந்து பயங்கரமாக நின்றுட்டு இருப்பான். ராயல் ட்ரிப்பரையும் பக்காடி ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது ராயல் ட்ரிப்பரும் பக்காடும் இவன் என்னடா ஒரு நார்மல் ஹியூமன் மாதிரி இருக்கான், இவங்ககிட்ட ஹியூமன்ஸான பொட்டென்ஷியல் தான் இருக்குது, ஆனால் இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான், நம்ம கூட இவ்வளோ சரிக்கு சம்மன் நின்று சண்டை போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ இவனும் சில்வர் ஃபேங்கோட அவனுக்கு வீக்காக தான் இருப்பானுங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காரோ பேசிகிட்டு இருக்கேன். அப்போ வந்து சர்ஜலி பீஸை காட்டுறானுங்க. இதுதான் வந்து சீசன் 2 வந்து நரினிக்கியோடைய பையனை கடத்திட்டு போயிருக்கோம்ல ஃபைட்டுக்கு நடுவில் வந்து அயன் பேட் ஃபைட்டுக்கு நடுவில், அது வந்து இப்போ டாரியோ வந்து கடத்திட்டு போக பார்க்குது. இவன் இந்த பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் இவனை கடத்திட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போயிடும். காரோவோ டாரியோக்கு உனக்கு என்னடா பிரச்சனை, அவனை ஏன்டா தூக்கிட்டு போகிறேன்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காரோவை பார்த்து பேசிகிட்டு இருக்க. இதாண்டா சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ராயல் ட்ரிப்பரோ பின்னாடி வந்து காரோவை ஒரே அட்டாக் பண்ணிவிடுவார். நச்சுன்னு அட்டாக் பண்ண வேகத்துலேயே பிடிச்சி பயங்கரமாக அடித்து அட்டாக் பண்ணி வெட்டி வீசி அப்படியே போட்டு போயிடுவானுங்க. போட்டு அவ்வளோதான். ஒரு வழியாக வந்து காரோ vs ராயல் ட்ரிப்பர் பக் அவுட் ஃபைட்டில் வந்து இவங்க 2 பேரும் ஜெயிச்சிட்டாங்களாம். உடனே அவனுக்கு 2 பேர் என்ன பண்ணுவானுங்க, சரி போதும் விடு, அவனை வெட்டாத, போதும் நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு சிறுவா இவன் நம்மளுக்கு எதுக்குன்னா உதவுவான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு அவனுங்க 3 பேர் கிளம்புறானுங்க. இங்கே அப்படியே கிங்கும் ஜெனோஸும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற ஒயிட் ஃபேங் எல்லோரும் வந்து எங்கே போனார் நம்ம தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க. அப்போ வந்து தலைவன் மாதம் என்ட்ரி கொடுப்பான். எடுத்துக்கிட்டோன்னே நீங்கள் எப்படி அந்த ஹீரோன்ட்ரை போட்டிங்களா அப்படி இப்படின்ட்டு கிங்கெல்லாம் கேட்க, அப்போ ஒன்று இல்லைடா நானே செம கடுப்பில் இருக்கேன்டா, பர்ஸை வச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னடா பர்ஸை வச்சதெல்லாம் ஒரு காரணம் நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பார்த்தோன்னே டே 6000 என்னடா அது உங்களால் என்ன முடியுமாடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காண்டாயிட்டு. அப்போ ஐயோ என் கேபேஜும் விட்டு வந்துட்டேனே அப்படின்னோடனே டே முட்டைகோஸ் தலையா இதாடா அவன் முட்டைகோஸ் அப்படின்னு சொல்லிட்டு புமிக்கு வந்து கத்துவா, டேய் உன்னால எனக்கு எவ்வளோ நஷ்டம் தெரியுமா, என்னை பில்லு கட்ட விட்டல அப்படின்னு சொல்லுவேன். அப்போ உடனே ஜெனோஸோ வந்து இங்கே ஏதோ ஒரு கொடிய விலங்கு வருது அப்படின்னு சென்ஸ் பண்ணி சொல்லுவான். யாரா அது ஜெனோஸோ வந்து ரிப்பேர் பண்ணுற டாக்டர் குஷேன் அப்படின்ற அந்த சயின்டிஸ்ட் தான் வந்திருப்பாரு. அவரை பார்த்துட்டு நம்ம தலைவனும் கொய்யால நீ வேற வந்துட்டியா பெருசு, இருக்கிற பிரச்சனை போதாதா, நீ உன்னை எவன் கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் அப்போ வந்து பெருசு என்ன சொல்லுவான், சரி ஓகே நீங்கள் தான் என் ஜெனிட்ஸு பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீட் இருக்குது இந்த பொட்டியில் நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு உடனே தலைவனும் சரி சூப்பர் பெருசு நீ வந்ததும் ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லாம் சேர்ந்து கூட்டாஞ்சோறு சாப்பிட்டுட்டு இருப்பானுங்க. அதோட அங்கேருந்து கட் பண்ணி நம்ம ராயல் ட்ரிப்பர் பக்கார்டு எல்லோரும் வந்து கேரோகிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து காரோ வந்து ஹியூமன் மாதிரி இருந்தான், அதனால் வந்து அவனை நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னோடனே டே உங்களை 4 தட்டு தானே தட்ட சொன்னேன், உன்னை எவன்டா கொல்ல சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேரோ டென்ஷன் திட்டிகிட்டு இருப்பான். பிடிச்சி நல்லா வாங்கி கட்டிக்குவானுங்க. வாங்கி கட்டிக்கிட்டோடனே சரி ஓகே மாஸ்டர் அசோசியேஷன் எப்போ வேணால் ஹியூமன்ஸ் தாக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்களாம் கொஞ்சம் சேஃப்டியாக பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க கேரோ. இந்த சின்ன பையனை எதுக்காகடா இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்டவுடனே சரி ஓகே இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராயல் ட்ரிப்பரும் வந்து அந்த பையனை கூட்டிகிட்டு சரி நான் போய் இவனை அடைச்சி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். போகிற வயல் நிறைய மான்ஸ்டர்ஸை காட்டுவானுங்க, பயங்கரமாக இருக்கும். அப்புறம் எடுத்துகிட்டு போய் ஒரு ஜெயில் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே வந்து விட்டுருவான். இங்கே தான் வந்து அந்த ஃபஸ்ட்டு சீசன் 2 கடத்திருப்பாங்கள்ல அந்த பையனை, அவங்க கூட தான் இவனையும் விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஹீரோ அகாடமியை வந்து எங்கள் அப்பா கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை சீன் போட ஆரம்பிச்சிருவான் அந்த பையன்கிட்ட. உடனே ஹீரோ அகாடமி எங்கள் அப்பா பேரில் தான் இருக்குது, இப்போ சொன்னால் கூட ஒரு 4 ஹீரோஸை கூப்பிட்டு பூமிக்குள்ளே பல நொடியாதுன்னு வந்து காப்பாற்றிட்டு போயிடுவானுங்க அப்படி இப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்க. அப்போ இவனும் வந்து யோன்னு பார்த்துட்டு இருப்பான். அப்போ வந்து ஜெல்லி ஃபிஷ் வந்து டேய் மாப்பிள்ளை இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுதா இல்லையா, உங்கள்கிட்ட எஸ் ரேங்க் ஹீரோஸே இருக்கட்டும், எஸ் ரேங்க் ஹீரோஸே கூப்பிட்டாலும் இங்கேக்கிட்ட டீமன் த்ரெட்டு ட்ராகன் த்ரெட்டுன்னு சொல்லிட்டு நிறைய பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குது, அதனால் இங்கே உன் பொறுப்பெல்லாம் வேவாது, பார்த்து பேசுடி மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்திட்டு போயிடும். அப்போ கூட அவன் கெத்த விட மாட்டான், பயங்கரமாக கெத்தா இல்லை எங்கள் அப்பா கூப்பிட்டு வந்தா எங்கள் அப்பா நிறைய ஹீரோஸ் கூப்பிட்டு வர அப்படி இப்படின்னு காமிச்சிட்டு இருக்கேன். அப்போ காரோ வந்து பயங்கரமாக இன்ஜுரி ஆகிட்டு இருப்பான். அப்படியே ஏந்து நிற்பான். காரோ ஏந்துட்டு நம்மளை அடித்து போட்டானுங்களே, நம்மளுக்கு ஏன் வலிக்கவே இல்லை, என் பாடி நல்லா தாங்குதுப்பா, சரி அந்த பையனை ஏன் கடத்திட்டு போனானுங்க, ஐயோ அந்த பையனை காப்பாற்றுவேன், நான் ஏன் அதுக்காக பையனை காப்பாற்றணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் பாட்டினி வச்சுட்டு இருப்பான். பரவாயில்ல நம்ம பாடி நல்லா தான் தாங்குதுடாப்பா, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் ஏதோ இப்போ வரைக்கும் உயிரோடு சுற்றிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பான். நம்ம ரிவேஞ்சு கொடுக்குறது மான்ஸ்டர் அசோசியேஷனுக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரோ வந்து கிளம்பிட்டுருப்பான் மான்ஸ்டர் அசோசியேஷனுக்கு. அப்படியே வந்து இங்கே கட் பண்ணிட்டு நிறைய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அதாவது மான்ஸ்டர் அசோசியேஷனில் இதெல்லாம் பவர்ஃபுல்லான மான்ஸ்டர்ஸ், அதாவது அந்த எலக்ட்ரிசிட்டி பீட்டோட பயங்கர பவர்ஃபுல்லான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் காட்டுறானுங்க.
அப்புறம் வந்து நம்ம சைல்டு எம்பரர் காட்டுறாங்க. சைல்டு எம்பரரும் வந்து என்னப்பா நான் சொன்ன வேலைலாம் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு சைல்டு எம்பரர் கேட்டவுடனே சைல்டு எம்பரரும் வந்து இன்னும் ஒரு வேலை இருக்குது, நம்ம டைமண்ட் சீபாருக்கும் வந்து சில்வர் பேங்கையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம் அந்த இதுலேருந்து அப்படின்னோடனே ஏன் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. அப்புறம் சில்வர் ஃபேங் ஏன் தூக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி சில்வர் ஃபேமுக்கும் காரோக்கும் வந்து ஒரு ஃபைட் நடக்கும். அந்த காரோ வந்து அதில் தப்பிச்சு போயிடுவான்ல, அதனால் வந்து இவர் தான் இதுக்கு டவுட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்கிடுறாங்க. அதே மாதிரி ஜெனிட்ஸும் இந்த லிஸ்ட்லேருந்து தூக்குறாங்க. இவங்க 2 பேரும் அதாவது இதுக்கு முன்னாடியே பேசியிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி வந்து யாரையும் நம்பாத அப்படின்னோடனே சரி ஓகே இவங்க மேலே நம்பிக்கை இல்லை, அதனால் இவங்க 2 பேரும் தூக்கி விடு லிஸ்ட்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு சைல்டு எம்பரர் சொல்லி அங்கே பேசிகிட்டு இருப்பாங்க. சைக்கரும் அதுக்கு சரி ஓகே நான் இதுக்கு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லிட்ச்கிட்ட போய் இந்த மாதிரி சொல்கிறாரு சைல்டு எம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருப்பான். அவர் அதெல்லாம் கேட்டு சரி ஓகே நம்ம சீரங் ஹீரோஸ் எல்லாம் வந்து இதில் அப்பாயின்ட் பண்ணுவோம், ஏன்னா எப்படி டூ ஆர் டைன்ற சுச்சுவேஷனில் வந்து அவங்க எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், ஏன்னா சீரங் ஹீரோஸும் நம்மளுக்கு இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ நரின் கீயும் காட்டுறாங்க. ஐயோ நரிக்கு ப்ரைவேட் ப்ராசஸ் இருந்தவங்களாம் என்ன ஆனாங்கன்னு தெரியலையே, அவனுங்க எதுவுமே சொல்ல, என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக காண்ட்டுருப்பான். அவர் இந்த மாதிரி யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்க. அப்போ வந்து எஸ் ரேங்க் ஹீரோஸ் எல்லாம் பயங்கரமாக போஸ்ட் கொடுத்து நின்றுட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி நாங்கள் போய் உங்கள் பையனை காப்பாற்றி கூப்பிட்டு வரோம், நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்மேன் ஆர்மி மாதிரி பயங்கரமாக நின்று போஸ்ட் கொடுத்துட்ருப்பானுங்க. இவங்களாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போகிறாங்க. அங்கே வந்து எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்க இந்த மாதிரி யாரெல்லாம் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து எல்லாம் பேசிகிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி சீரங் ஹீரோஸ் எல்லாம் கூப்பிட்டு போகிறோன்னே அந்த டீமன் ரெட்டுக்குள்ளே இருக்கிறவங்களெல்லாம் வந்து ஃபைட் பண்ணுறதுக்காக ஏலேருந்து சீரங் ஹீரோஸ் வரைக்கும் ஃபைட் பண்ணோம் அப்படின்னு இவர் சொன்னோடனே அப்போ வந்து டக்ஸு மக்கி என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து நீ வந்து ஃபுபிக்கி கூப்பிடக்கூடாது, ஃபுபிக்கி கூப்பிட்டேன்னா நான் வந்து உன்னை கொன்னுடுவேன், ஏன்னா ஃபுபிக்கி வந்து பாதுகாப்பாக இருக்கணும், அவள் வந்து மாஸ்டர்கிட்ட சண்டை போன எந்த அவசியமும் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்ல அவரும் சரி ஓகே நான் ஃபுபிக்கி கூப்பிட மாட்டேன் அப்படின்னு. காரோ வந்து பயங்கரமாக சரி ஓகே நம்ம போய் அவங்கள விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் அசோசியேஷனுக்குள்ளே நுழையவுடனே கோரோகருக்கு தெரிஞ்சு போயிடும் எவனோ அத்துமீறி நுழையிறான் அப்படின்னோடனே அங்கே இருக்கிற சில மாஸ்டர்ஸை வந்து நீ போயிட்டு அங்கே வழியிலே நில்லுங்க, அவன் மான்ஸ்டராக இருந்தானா உள்ளே விட்டுருங்க, நம்மளுக்கு வேண்டாத ஆட்கள் மாதிரி இருந்துச்சு இல்லை ஹியூமன்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கள போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரோவை அமுச்சு விட்ருவான். அப்புறம் வந்து அங்கேருந்து அப்படியே கட் பண்ணி அந்த பொடுசுங்கெல்லாம் இருக்கிற அந்த ஜெயிலை தான் காட்டுறானுங்க. அந்த பொடுசுங்க இருக்கிற அந்த ஜெயிலாண்ட வந்து ராயல் ரீப்பர் வந்து டேய் தம்பி என்ன பண்ணுற, வா கொஞ்ச நேரம் விளையாடுவோம், உன்னை வச்சு நான் பேஸ்கெட் பால் விளையாட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து நிற்பான். அவனை பார்த்தோன்னே பயந்து நடுங்கிட்டு இருப்பான். என்னை விட்டுடுங்கண்ணே, நீ என்ன இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னோடனே வாடா தம்பி ஒன்று வச்சு தான் விளையாட வேண்டியது இருக்கு, நான் இந்த பையனை கூப்பிட்டு போனேன், இந்த பையனோட நல்லா தான் விளையாட முடியும் அப்படி இப்படின்னோடனே இல்லைடா நான் உங்களோட தான் விளையாட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அப்படியே சாணம் பிடிக்கிற மாதிரி பண்ணுவான். எல்லாம் பயந்து போயிடுவானுங்க 2 பேரும். அப்போ அவனும் வந்து இல்லை விடு எங்கள் அப்பா வந்துடுவார், எங்கள் அப்பா வந்து என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பான். அப்போ வந்து ராயல் ரீப்பரோ இப்போ நான் உன் கதையை முடிக்க போகிறேன், ஃபஸ்ட்டு உன் கதையை முடித்தா தான் நல்லாயிருக்கும், ஏன்னா எந்த ஹீரோஸ்க்கும் நீ எங்கே இருக்கன்றது யாருக்கும் தெரியாது, அதனால் உன்னை கொண்டுட்டேன்னா அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ராயல் ரீப்பரோ பயங்கரமாக கயிற்றுல கத்தி வச்சு உன்னை போட போகிறேன்டா நிற்கும்போது அப்படி என்னை காப்பாற்றிங்க அப்படின்னு ஒன்று செவுறு உடச்சிக்கிட்டு வந்து அங்கேருந்து ஒரு கை வந்து அடிக்கும். கத்தி எடுத்து வீச பார்க்க அந்த கத்தி அப்படியே பிடிச்சி உடச்சி அப்படியே ஒரு டைட்டான பஞ்சு காரோ அப்படியே இழுத்து வைப்பான் ராயல் ரீப்பருக்கு மூஞ்சிலேயே. அந்த ஒரே ஷாட்டில் அப்படியே மண்டெல்லாம் தெரிச்சு போய் அதே சசுக்குன்னு மொத்த பாடி கொலாப்ஸ் ஆகிடும். அதை பார்த்துட்டு ஒன் பஞ்ச் மேனே டஃப்பு கொடுக்குற அளவுக்கு பயங்கரமான ஒரு பஞ்சாக இருக்கும் அந்த பஞ்சு. அப்போ காரோ பார்த்துட்டு அங்கிள் நீங்கள் வந்துட்டீங்களா அங்கிள் எங்களை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னோடனே என்னை அங்கிள்னு கூப்பிடாதானே எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காரோ டென்ஷன் ஆகிடுவான். அதுக்கு காரோ உடனே இந்த மாதிரி வந்து நான் உன்னை காப்பாற்றலாம் வரல, நான் இவனை பழிவாங்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிரித்து பாப்பா உள்ள ஒரே நூலாக இருக்கும். நடா இது நூலாக இருக்குது, சரி ஓகே நம்ம வெளியே போகிறதுக்கான வழி வேறு தெரியல, அதனால் போகிற வழியில் இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸையும் கொண்டுட்டு அப்படியே வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியெல்லாம் மான்ஸ்டர்ஸை கொண்டு அதுங்களை சாப்பிடுவான். உள்ள உட்காந்துட்டு ஒய்யால் வெளுத்து வாங்கிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு என்ன அங்கிள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அங்கிள், நீங்கள் என்ன இவ்வளோ மோசமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பார்த்துட்டு இருப்பான். அப்போ அந்த பையனும் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பேதியில் போய்டும் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே டேய் ஓவராக பண்ணாதடா, நான் ஒரு மான்ஸ்டரை எனக்கு ஹீல் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நான் சாப்பிடுவேன்டா, எனக்கு ஒன்றும் ஆகாதுடா அப்படின்னு சொல்லி காரை பேசிகிட்டு இருக்கேன். அங்கிள் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பையன் இருந்தான், அவனையும் காப்பாற்றி கூப்பிட்டு வந்துருக்கலாம்ல அங்கிள் அப்படின்னோடனே டேய் சும்மா வெறியேற்றிட்டு இருக்காது, உன்னையே நான் காப்பாற்ற வரல, நான் ஏதோ போயிட்டு இருந்தேன், சரி போனா போட்டு பின்னாடி வாடா அவனை காப்பாற்றி விடலான்னு பார்த்தா டேய் இதை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே பெரிய சைஸ் ஒரு மான்ஸ்டர் நின்றுட்டு இருக்கும். அந்த மான்ஸ்டரும் பயங்கர ஜெஜாண்டிக்காக இருக்கும், கார வைத்தினோடு தான் இருப்பான். இதுக்கப்புறம் இவன் எப்படி இவங்களை எது கொண்டு எப்படி இவனுங்க ஜெயிச்சு வெளியே போகிறானுங்கன்றத அடுத்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதனால் மறக்க
மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கை போட்டுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட்ஸ் எல்லாம் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போட ட்ரை பண்ணுறோம். நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சது வந்து ஒரு லைக்கை போட்டுருங்க. 200 லைக்ஸ் டார்கெட் வச்சுருக்கேன் இந்த வீடியோக்கு. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள். 200 லைக்ஸ் மட்டும் டார்கெட் வச்சுச்சுன்னா நாங்கள் இவ்வளோ ஸ்பீடு முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக வீடியோ போடுவோம். அடுத்தடுத்த எபிசோட் முடிஞ்ச அளவுக்கு டார்கெட் நீங்கள் சொல்கிற லைக் டார்கெட் பண்ணிங்க. நான் அடுத்தடுத்து வீடியோஸ் ரொம்ப வேகமாக போட ட்ரை பண்ணுறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.